வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவர் வழங்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. அண்ட் நான் உங்க சிபி. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நவம்பர் 11, 2025க்கான சூப்பரான கரண்ட் அஃபேர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா சிபி, இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் நம்ம சேனல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கிடைக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்சல்யூட்லி நிலா. இந்த பிடிஎஃபோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மற்ற சோர்சஸ் மாதிரி பக்கம் பக்கமா இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் ரொம்ப கன்சைஸா இருக்கும். சொல்லப்போனா 5 மடங்கு கம்மியான கண்டென்ட் தான், ஆனா பர்ஃபார்மன்ஸ்ல நம்ம தான் கெத்து. கெத்துன்னு சும்மா சொல்லல. ரீசெண்டா நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் கிளவர் பிடிஎஃபோட படிச்ச ஆஸ்பிரன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல மட்டுமே மேக்ஸிமம் 29 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபுல் டைம் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப கச்சிதமா கண்டென்ட்டை கியூரேட் பண்றாங்க. கரெக்ட். சோ மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருங்க. சரி, இன்னைக்கு நியூஸ்க்குள்ள போகலாமா நிலா? லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன? ஜன்ஜாத்திய கௌரவ் வர்ஷ் பக்வாடா 2025. இது நவம்பர் 1 நவம்பர் 15 வரைக்கும் இந்தியா முழுக்க அப்சர்வ் பண்றாங்க. பக்வாடானா என்ன நிலா? பக்வாடானா ஒரு ஃபோர்ட்நைட், அதாவது 15 நாட்கள். இது எதுக்குன்னா நம்ம ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை கௌரவப்படுத்தவும் அவங்களோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், அதாவது பழங்குடியினரின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் தான். சூப்பர். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நவம்பர் 15 புகழ்பெற்ற பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரரான பகவான் பிர்சா முண்டாவோட பிறந்த நாள். அன்னைக்குதான் ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ், அதாவது ட்ரைபல் பிரைட் டேன்னு செலிப்ரேட் பண்றோம். இந்த பக்வாடா அதோட கோயின்சைட் ஆகுது. பர்ஃபெக்டா சொன்னா சிபி. அடுத்த நியூஸ்க்கு போலாமா? இந்தியா ஜாய் 2025 ஹைதராபாத்ல நடந்திருக்கு. ஓ, இந்தியா ஜாய், இது ஒரு பெரிய ஈவெண்ட் ஆச்சே. இதோட 8th எடிஷனை ஹைதராபாத்ல ஹைடெக்ஸ்ல இனாகிரேட் பண்ணிருக்காங்க. இது கூடவே வேவ்ஸ் அனிமேஷன் பஜாரும் நடந்திருக்கு. ஆமா, இத மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் எம்ஐபி கூட கொலாபரேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. எம்ஐபி செக்ரட்டரி சஞ்சய் ஜாஜு தான் இனாகிரேட் பண்ணாரு. இந்த ஈவெண்டோட மெயின் எய்ம் இந்தியாவோட கிரியேட்டிவ் எக்கனாமியை ஷோகேஸ் பண்றது. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, நாட்டிலேயே முதல் முறையா A campus of the Indian Institute of Creative Technologies ஹைதராபாத்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். டெஃபினெட்லி. நெக்ஸ்ட், ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் நியூஸ். இந்தியா ஏஐ கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ். ஏஐனா இப்போ எல்லா இடத்துலயும் பேச்சா இருக்கே. சோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது மேட்டி, இந்த கைட்லைன்ஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல் நேம் இந்தியா ஏஐ கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ், enabling safe and trusted AI innovation. பேரே பயங்கரமா இருக்கே. சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியால ஏஐய சேஃபாவும் ரெஸ்பான்சிபிளாவும் யூஸ் பண்றத ப்ரொமோட் பண்றதுக்கு தான் இந்த கைட்லைன்ஸ். இத நியூ டெல்லியில நம்ம பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் ப்ரொஃபசர் அஜய் குமார் தான் அன்வெயில் பண்ணாரு. கரெக்ட். இந்த கைட்லைன்ஸை டிராஃப்ட் பண்ண கமிட்டியோட சேர்மன் ஐஐடி மெட்ராஸை சேர்ந்த ப்ரொஃபசர் பாலாராமன் ரவீந்திரன். இதுல 7 கைடிங் பிரின்சிபிள்ஸ் இருக்கு. ட்ரஸ்ட், பீப்புள் ஃபர்ஸ்ட், ஃபேர்னஸ்னு நிறைய இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்தியா ஏஐ ஹேக்கத்தான் ஃபார் மினரல் டார்கெட்டிங்கோட வின்னர்ஸையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கூட சேர்ந்து நடத்தின ஹேக்கத்தான் இது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10 lakh rupees ப்ரொஃபசர் பார்த்தா பிரதிம் மண்டல் ஓட டீமுக்கு கிடைச்சிருக்கு. வாவ். அடுத்த நியூஸ், இந்தியா மேரிடைம் வீக் 2025 மும்பைல நடந்திருக்கு. மேரிடைம்னாலே கடல் சம்பந்தப்பட்டது. இதுல 600க்கும் மேற்பட்ட எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. அதோட மொத்த மதிப்பு தலை சுத்திடும், 12 lakh crore. 12 lakh crore? ஐயோ, இதுல இந்தியா அண்ட் நெதர்லாண்ட்ஸ் ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா, இந்தியன் போர்ட்ஸையும் போர்ட் ஆஃப் ராட்டர்டாமையும் கனெக்ட் பண்ற ஒரு கிரீன் அண்ட் டிஜிட்டல் சி காரிடார் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. அது மட்டும் இல்ல, ஒடிஷா கவர்மெண்ட் 12,200 crore எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க 2 இன்லேண்ட் வாட்டர்வேஸை டெவலப் பண்றதுக்கு. குஜராத் கவர்மெண்ட் 17,000 crore சைன் பண்ணிருக்காங்க. நம்ம ஊரு விஓ சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி மட்டுமே 1.27 lakh crore 28 எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. செம. ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி கூட அதானி போர்ட்ஸ் அண்ட் பாஸ்காலிஸ் இன்டர்நேஷனல் பிவி கூட சேர்ந்து மகாராஷ்டிரால வதவன் போர்ட்டை டெவலப் பண்றதுக்கு 26,500 crore எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. ஓவரால் மேரிடைம் செக்டருக்கு ஒரு பெரிய பூஸ்ட். எக்ஸாக்ட்லி. லாஸ்ட் நேஷனல் நியூஸ், அக்ரிகல்ச்சர் டெக் ரோட் மேப். இதை நித்யா ஆயோக் அன்வெயில் பண்ணிருக்காங்க. டைட்டிலே நல்லா இருக்கே, ரீஇமேஜினிங் அக்ரிகல்ச்சர், அ ரோட் மேப் ஃபார் ஃப்ரான்டியர் டெக்னாலஜி லெட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
பேசிக்லி நம்ம விவசாயத்துறையை மாடர்னைஸ் பண்றதுக்கு டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணலாம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ பிரிண்ட் இது. இதுல ஒரு 3 பில்லர் ஃப்ரேம்வொர்க் இருக்கு அண்ட் ஃபார்மர்ஸை அவங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி 3 செக்மெண்ட்ஸா பிரிக்கிறாங்க: அஸ்பைரிங், டிரான்சிஷனிங் அண்ட் அட்வான்ஸ்ட். இதுக்கு பாஸ்டன் கன்சல்டிங் குரூப், கூகுள் அண்ட் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி மாதிரி நாலேஜ் பார்ட்னர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் நிலா. லிசனர்ஸ், ஒரு சின்ன பிரேக். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆமா நண்பர்களே, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை ஈஸியா மெமரைஸ் பண்ணணுமா? கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்றோம். அதை வச்சு நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா அப்புறம் லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. சீரியஸ்லி, இட் ஒர்க்ஸ் லைக் மேஜிக். ஆமா நண்பர்களே, இந்த மாதிரி பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை கிரியேட் பண்றதுக்கு நாங்க நிறைய எஃபோர்ட் போடுறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, பிரேக் முடிஞ்சது. பேக் டு பிசினஸ். பேங்கிங் நியூஸ்ல என்ன இருக்கு நிலா? ஒரே ஒரு நியூஸ் தான். சிட்டி யூனியன் பேங்க், அதாவது சியூபி எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் கூட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இபிஎஃப் பேமெண்ட் ரெமிட்டன்ஸை சீம்லெஸ்ஸா மாத்துறதுக்கு. இதனால என்ன பெனிஃபிட்? முன்னாடி ரெமிட்டன்ஸ் ப்ராசஸ்க்கு T+2 டேஸ் ஆகும், அதாவது டிரான்சாக்ஷன் டேட் +2 டேஸ். இப்போ இந்த பார்ட்னர்ஷிப்னால T+1 டேல முடிஞ்சிடும். ஸோ ஃபண்ட்ஸ் ஃபாஸ்டரா கிரெடிட் ஆகும். கிரேட். நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட்ஸ்க்கு போலாமா? ஃபர்ஸ்ட் NIPL பார்ட்னர்ஸ் வித் பெனிஃபிட். NIPLனா NPCI இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் லிமிடெட், NPCIயோட இன்டர்நேஷனல் ஆர்ம். இவங்க பஹ்ரைனோட பெனிஃபிட் கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா இந்தியாக்கும் பஹ்ரைனுக்கும் நடுவுல ரியல் டைம் கிராஸ் பார்டர் ரிமிட்டன்சஸ் பண்ண முடியும். நம்ம UPIயையும் அவங்களோட எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் EFTSயும் லிங்க் பண்றாங்க. இனி பஹ்ரைனுக்கு காசு அனுப்புறது ரொம்ப ஈஸி. அடுத்த அக்ரிமெண்ட், இந்தியா சைன்ஸ் MOU வித் எக்வடார். எக்வடார் எ சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி. 2 நாடுகளோட டிப்ளமேட்டிக் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நடுவுல கோஆபரேஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்கு இந்த MOU. இது மட்டும் இல்லாம ஈக்வடாரோட கேபிட்டல் கியூட்டோல ரெசிடென்ட் எம்பசி ஆஃப் இந்தியாவையும் ஜாயிண்ட்லி இனாகிரேட் பண்ணிருக்காங்க. நைஸ். அடுத்தது ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டட் அக்ரிமெண்ட். இன்ஸ்பேஸ் அண்ட் SIDBI ஆபரேஷனலைஸ் VCF. VCFனா வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட். அதாவது இந்தியன் ஸ்பேஸ் செக்டார்ல இருக்கிற பிரைவேட் கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஃபண்ட் பண்றதுக்கு ஒரு டெடிகேட்டட் ஃபண்ட். இதை இன்ஸ்பேஸும் சிட்பியும் சேர்ந்து ஆபரேஷனலைஸ் பண்றாங்க. இந்த ஃபண்டுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோ தெரியுமா? 1000 கோடி ரூபாய். இந்த ஃபண்டை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு யூனியன் கேபினெட் அக்டோபர் 2024ல தான் சாங்ஷன் கொடுத்தாங்க. சூப்பர். சிட்பி பத்தி ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். சிட்பினா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. CMD மனோஜ் மிட்டல். ஹெட் குவார்ட்டர்ஸ் லக்னோ. எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1990. எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. நெக்ஸ்ட் ரிப்போர்ட் செக்ஷன். QS வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் ஏஷியா 2026. இது ஒரு முக்கியமான ரேங்கிங். இது ரிலீஸ் பண்றது UK பேஸ்ட் குவாக்குராலி சைமன்ஸ். ஏஷியால டாப் ரேங்க் பிடிச்சது யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங். செகண்ட் பிளேஸ் பெக்கிங் யூனிவர்சிட்டி, சைனா. நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் நிலைமை என்ன? டாப் ரேங்க்டு இந்தியன் யூனிவர்சிட்டி நம்ம IIT டெல்லி. குளோபலா 59th பொசிஷன். டாப் 100ல மொத்தம் 7 இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. IIT டெல்லி 59, IISc பெங்களூர் 64, IIT மட்ராஸ் 70, IIT பாம்பே 71, IIT கான்பூர், IIT கரக்பூர் 77th பொசிஷன் and University of Delhi 95th. வாவ், 7 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் டாப் 100. ரெப்ரசன்டேஷன்ல இந்தியா சைனாக்கு அப்புறம் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆனா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற மௌலானா அபுல் கலாம் ஆசாத் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி பேப்பர்ஸ் பர் ஃபேக்கல்டி இண்டிகேட்டர்ல 100 out of 100 ஸ்கோர் வாங்கி அசத்திருக்கு. சூப்பர். இன்னொரு ரிப்போர்ட் இருக்கு. ரிப்போர்ட் பை ITA. ITAனா இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷன் ஆக்சிலரேட்டர். அவங்க ரிப்போர்ட் படி கிளீன் எனர்ஜி இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ்ல இந்தியா ரேங்க்ஸ் 3rd குளோபலி. நமக்கு முன்னாடி சைனா அண்ட் USA தான் இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலமா $150 பில்லியன் மேல இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இது மூலமா வருஷத்துக்கு 160ல இருந்து 175 மில்லியன் டன்கள் கார்பன் டை ஆக்சைட வெளியேற்றத்தை குறைக்க முடியும். ஆசம். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ். ஹனிமாது ஏர்போர்ட் இனாகிரேட்டட். இந்த ஏர்போர்ட் எங்க இருக்குன்னா மால்தீவ்ஸ்ல இருக்கு. மால்தீவ்ஸ் பிரசிடென்ட் முகமது மொயிஸ் தான் இனாகிரேட் பண்ணாரு.
நம்ம யூனியன் மினிஸ்டர் கிஞ்சாராப்பு ராம் மோகன் நாயுடுவும் செரிமனில கலந்துக்கிட்டாரு. இதுல இந்தியாவோட பங்கு என்ன? The entire project was funded under India's line of credit assistance. 2019ல நம்ம எக்ஸிம் பேங்க், அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த 800 மில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட்ல இருந்து தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணிருக்காங்க. So, it's a symbol of India-Maldives cooperation. Next, defense newsக்கு போலாமா? India-Israel sign new defense MOU. The 17th இந்தியா-இஸ்ரேல் ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் டெல் அவேவ், இஸ்ரேல்ல நடந்திருக்கு. அங்க தான் ஒரு புது MOU on டிஃபென்ஸ் கோஆபரேஷன் சைன் பண்ணிருக்காங்க. Good. Next, Mitra Sakti 2025. பேர்லயே இருக்கு மித்ரான்னு. இது இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா நடுவுல நடக்கிற ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். இதோட 11th எடிஷன் பெல்காவி, கர்நாடகால நடந்திருக்கு. இந்தியன் கான்டிஞ்சென்ட்ல ராஜ்புத் ரெஜிமெண்ட்டும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. Excellent. Indoor defense news. INS Ikshak inducted by Indian Navy. INS இக்ஷக்ன்றது ஒரு கப்பல். இது இண்டிஜினஸ்லி பில்ட் சர்வே வெசல் லார்ட்ஸ் சவ்வெல்ஸ் கிளாஸ்ல 3வது கப்பல். இத சதர்ன் நேவல் கமாண்ட் கொச்சியில கமிஷன் பண்ணிருக்காங்க. இத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட், கொல்கத்தா. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஓவர் 80% இண்டிஜினஸ் கண்டென்ட் இருக்கு. ப்ரவுட் மொமெண்ட் ஃபார் மேக் இன் இந்தியா போல. கண்டிப்பா. நெக்ஸ்ட் சயின்ஸ். அரியானே 6 லான்ச்சஸ் சென்டியல் 1D. இது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட லான்ச். அரியானே 6 ராக்கெட் மூலமா காப்பர்னிகஸ் சென்டினல் 1D எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டை லோ எர்த் ஆர்பிட்டுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. லான்ச் சைட் கௌரு, பிரெஞ்ச் கொயானா. சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ். ரொம்பவே ப்ரௌடான ஒரு நியூஸ். கேரளா has become the first state in India to declare itself free of extreme poverty. வாட்? சீரியஸ்லி? தட்ஸ் அமேசிங். இந்தியாலேயே முறையா ஒரு ஸ்டேட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிலிருந்து ஃப்ரீன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, வேர்ல்டுலேயே சைனாக்கு அப்புறம் இந்த சாதனை பண்ண 2வது ரீஜன் கேரளா தான். ஆமா சிபி. ஸ்டேட் ஃபார்மேஷன் டே ஆன நவம்பர் 1 அன்னைக்கு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அவங்க குடும்பஸ்ரீ வாலண்டியர்ஸை வச்சு ஒரு சர்வே நடத்தி 64,000 குடும்பங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஃபுட், ஹெல்த், ஹவுசிங் அண்ட் இன்கம்ல சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அ பிரில்லியன்ட் மாடல். ஹேட்ஸ் ஆஃப் டு கேரளா. இன்னொரு ஸ்டேட் நியூஸ். தெலுங்கானா செட்ஸ் அப் AI இன்னோவேஷன் ஹப். தெலுங்கானா கவர்மெண்ட் ஹைதராபாத்ல தெலுங்கானா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னோவேஷன் ஹப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ ஹைதராபாத் இஸ் பிகமிங் த AI கேபிட்டல் ஆஃப் இந்தியா போல. சரி, அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். நியூ DG ஃபார் BIS. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸோட புது டைரக்டர் ஜெனரலா சஞ்சய் கார்க் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட், நியூ சேர்மேன் ஃபார் FAI. FAIனா த ஃபர்டிலைசர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இதோட புது சேர்மேனா கோரமண்டல் இன்டர்நேஷனலோட MD அண்ட் CEO S. சங்கர சுப்பிரமணியம் எலெக்ட் ஆயிருக்காரு. பர்ஃபெக்ட். ஃபைனலி அவார்ட்ஸ். முதல்ல ஃபிட் இந்தியா ஐகான்ஸ். யூனியன் மினிஸ்டர் டாக்டர் மன்சுக் மண்டவியா 3 பேரை ஃபிட் இந்தியா ஐகான்ஸை ஃபெலிசிட்டேட் பண்ணியிருக்காரு. பாலிவுட் ப்ரொடியூசர் ரோஹித் ஷெட்டி, கிரிக்கெட்டர் ஹர்பஜன் சிங் அண்ட் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் சைனா நேஹ்வால். வாவ், நைஸ் காம்பினேஷன். லாஸ்ட் நியூஸ் ஃபார் த டே. மனோகர் பரிக்கர் யுவ சயின்டிஸ்ட் அவார்ட் 2025. இந்த அவார்ட் IISc பெங்களூர்ல இருக்கிற அசோசியேட் ப்ரொஃபஸரான டாக்டர் சாய் கௌதம் கோபாலகிருஷ்ணனுக்கு கொடுத்திருக்காங்க. கேஷ் பிரைஸ் ₹5 lakh. சூப்பர் சிபி. அவ்வளவுதான், இன்னைக்கு நியூஸ் முடிஞ்சிருச்சு. வாட் அ பேக்டு டே. ஆமா நிலா, லிஸ்னர்ஸ் படிச்சது மட்டும் பத்தாது, பிராக்டிஸ் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு வழி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதுக்கு தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கிற ஒரு டெய்லி குவிஸ் காம்படிஷன். ஆமா, இட்ஸ் IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். டெய்லி நைட் 8 PM அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். எவ்ரி மந்த் ஒரு நியூ லீக் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எண்டு வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி உங்களை டெஸ்ட் பண்ணிக்க இது ஒரு செமையான பிளாட்ஃபார்ம். அதுக்கு நீங்க நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணணும். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. இன்னைக்கு பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். நாளையும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறோம். Until then, this is Sibi signing off. And this is Nila signing off. Bye bye. Take care.